ராமானுஜர் என்ன பண்ணாராம், அந்த பொய்கையாழ்வார் ஏற்றிய தீபத்தை, அந்த விளக்கை தன் திருவுள்ளத்தே, தன்னுடைய அந்த உயர்ந்த உள்ளத்திலே இருத்துதல்னா நிலையாக நிலை பெற வைத்தல்னு அர்த்தம். அப்போ இருத்தும் நிலையாக இருக்க வைத்த பரமன் இராமானுசன். பரமன் என்றால் ரொம்ப உயர்ந்தவர்னு அர்த்தம். ஏன்னா பொய்கையாழ்வார் பாசுரத்துல என்ன காட்டினாரோ அதை வாழ்க்கையிலே அனுஷ்டானத்துல கடைபிடித்து உயர்ந்தவர் ராமானுசர். அப்படிப்பட்ட பரமன் ராமானுசன். அப்போ பொய்கையாழ்வார் சம்மதம் வந்துருத்தா? அப்போ பொய்கையாழ்வார் என்ன பண்ணார், வருத்தும் புறவிருள் மாற்ற, நம்மை உலகியல் வாழ்க்கையில கஷ்டப்படுத்தக்கூடிய வெளிப்பொருள் விஷயமான அறியாமை, அதை போக்குவதற்காக பொய்கையாழ்வார் அன்று, அதாவது 3 ஆழ்வார்களும் அந்த திருக்கோவலூர்ல சந்தித்த அந்த நாளிலே எம் பொய்கை பிரான் பொய்கை ஆழ்வாரானவர் வெளிப்பொருளை கொண்டே விளக்கேத்துறேன்னு சொல்லி பூமியை அகலாக்கி, கடல் நீரை நெய்யாக்கி, சூரியனை ஜோதியாக்கினார். திரியாக எதப்பா சேர்த்தார்னா, மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்றை திரித்து ரெண்டையும் சேர்த்து திரியாக்கிட்டார். அன்று எரித்த திருவிளக்கை, அவர் ஏற்றிய அந்த தீபம் தான் முதல் திருவந்தாதின்னு அவர் பாடிய பிரபந்தம். அந்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் ராமானுசன். அந்த விளக்கை அப்படியே தன் உள்ளத்துக்குள்ளே கொண்டு இருக்கிறவர் ராமானுஜர். உள்ளத்துல அந்த தீபம் எரிஞ்சுட்டே இருக்கு. அது என்ன தீபம்னா, பொய்கையாழ்வார் ஏற்றிய தீபம், முதல் திருவந்தாதி என்ற தீபம். அந்த தீபத்தை திருவுள்ளத்தே இருத்தும் மனசுல கொண்டிருந்தார். கொண்டதோடு இல்ல, பரமன் ராமானுசன். பரமன்னா ரொம்ப உயர்ந்தவர். ரொம்ப உயர்ந்தவர்னா மனசுல எந்த தீபத்தை வச்சிருந்தாரோ அதை அனுஷ்டானத்துல கடைபிடிச்சு காமிச்சாராம்.